வணக்கம். 18 வயதுக்கு குறைந்த அனைவரும் சிறுவர்கள் ஆவர். சிறுவர்களுக்கு பாதுகாப்பான சிறுவர் நேயமிக்க சூழலை உருவாக்குவது அனைவரது கடமையாகவும் பொறுப்பாகவும் காணப்படுகின்றது. தற்போது சிறுவர்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு பல்வேறு வகையான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்ற வண்ணம் உள்ளன. உடல், உள, பாலியல் ரீதியான துஷ்பிரயோகங்கள் சிறுவர்களுக்கு குறுங்கால நீண்டகால உள பாதிப்புகளை ஏற்படுத்துவதோடு அவர்களது ஆளுமை விருத்தியிலும் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. உடல் ரீதியாக ஏற்படுத்துகின்ற பாதிப்புகள் தொடர்பாக பார்ப்போம் என்றால், பிள்ளைகளினுடைய உடலிலே அடித்தல், அவர்களுக்கு காயங்கள் ஏற்படுத்தல், சுடுதல் போன்ற அவர்களுடைய உடலுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் உடல் ரீதியான துஷ்பிரயோகங்களாக நாம் கருதுவதுடன் உடல் ரீதியாக வழங்கப்படுகின்ற தண்டனைகளும் தற்போது அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றது. எமது நாட்டிலே இவை தொடர்பான சட்டங்கள் நடைமுறையிலே காணப்பட்டாலும் கூட தற்போதும் சிறுவர்கள் பாதிப்புட்ட வண்ணம் உள்ளார்கள். அதேபோல் வயது வந்தோர்களும், அதாவது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் போன்றவர்களும் இந்த சம்பவங்கள் தொடர்பாக பாதிக்கப்பட்ட வண்ணம் உள்ளார்கள். இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதியாகும். உடல் ரீதியான தண்டனையை இல்லாதொழிக்கும் சர்வதேச தினமாக இன்றைய நாள் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையானது சிறுவர்களை பாதுகாப்பதற்கு காத்திரமான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதோடு சிறுவர்களை தலையாய கடமையும் பொறுப்பும் அனைவருக்கும் உள்ளதென்பதையும் இன்று நாம் உங்கள் அனைவருக்கும் நினைவூட்ட விரும்புகின்றோம். வயது வந்தவர்களாக, உத்தியோகத்தர்களாக, தொழில் வல்லுநர்களாக நாம் உடல் தண்டனை வழங்குவதை விடுத்து நேர்மறை அணுகுமுறைகளை கைக்கொள்வதன் ஊடாக சிறுவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதற்கு அனைவரும் முன்வருவோம். இது தொடர்பாக மேலதிகமான தகவல்கள் தேவைப்படின் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதோடு, இவ்வாறு பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் இருப்பார்களேயாயின் அவர்கள் தொடர்பான விடயங்களையும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் 1929 என்ற தொலைபேசி இலக்கம் மூடாகவும் அறியத்தரலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.